வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னது இதானே தர்க்கியா? வருது கிட்ட எங்க போகுது? எங்க போற? எங்க போற? தொடு உமர், தொடு ஆட்டத்தோடு. இந்த ஆட்டத்தோட சின்ன ஆட்டத்தோடு. வா. அது பெருசு சாப்பிடுச்சு. ஹாய். போலாம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. Assalamualaikum and hello friends, welcome back to our channel. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? மார்னிங் சொன்ன அதே ஃபீல் தான் எனக்கும் கொடுத்துச்சு. இந்த டைம் வெக்கேஷனுக்கு ஏற்காட் வந்திருக்கோம். அன்பிலீவபிள் திக் ஃபாக் ஆனிச்சு மார்னிங் சொன்ன. அதில் சொன்ன மாதிரி ஒரு டைலாக் தான். ஒரு மேகத்துக்குள்ளேயே நாங்கள் வந்துட்ட மாதிரி இருக்கு. நாங்கள் வந்தப்போ மிட் நைட் டைம் ஆயிடுச்சு. அப்போ ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்மால் கிளிப்பு மட்டும் எடுத்திருக்கேன். அப்போது ரொம்ப ஃபாகியாக தான் இருந்துச்சு. எடுமா இந்த ஹோட்டல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இன் ஏற்காட், தி கிராண்ட் பேலஸ் ஹோட்டல். சரி எந்திரிச்சோன்னே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு நினச்சோம். பட் இந்த திக் ஃபாகுனால டிரைவர் வண்டி எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கிட்ஸ் சேஃப்டி பர்பஸ்னால ஃபாக் கிளியர் ஆனோன்னு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் ஹோட்டல் சுற்றி பார்க்கும் போது இந்த அழகான ஸ்விங்கும் இருந்துச்சு. யூஸ்வலாக கிட்ஸுக்கெலாம் ஹோட்டல்லே இருந்தால் பிடிக்காது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவாங்க, இல்லைன்னா அடம் பிடிச்சிருவாங்க. இங்கே ஒரு கேமிங் ரூம் இருக்குது. வீடியோ கேம்ஸ் மட்டும் இல்லாமல் பிம்பாங்ஸு, பால் பீட்டு அண்ட் செஸ், கேரம் போர்ட்ஸ் அந்த மாதிரி உள்ள எல்லா டைப் கேம்ஸும் இருக்குது. பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இங்கே விளாண்டாவே டைம் போகிறதே தெரியல. ஆஃப்டர் ஸோ மெனி ஹவர்ஸ் ஒரு 12 o'clock இருக்கும். அப்போ தான் நாங்கள் வெளியே வந்தோம். வெயில் கூட வரல, ஆனால் கிளியர் ஸ்கை அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஃப்ரண்ட் சைட் ஆஃப் ஹோட்டல். ஃபுல் சிட்டி தெரியும். இது ஒரு ஸ்மால் சிட்டி தான் ஏற்காடு. இந்த ஹோட்டல் டூர் நான் கடைசி வீடியோவில் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போடுறேன். இந்த வியூவுக்கு ப்ளே கிரவுண்டுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் கிட்ஸ் சேஃப்டி பார்த்தா ஒரு பயமாக தான் இருக்குது. இந்த வியூ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரூம்லேருந்து ஒரு வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது பேக் சைட் ஆஃப் ஹோட்டல். பிளான் பண்ண மாதிரியே ஃபாக் கிளியர் ஆனோன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஏற்காடில் என்ன இருக்குன்னு ஒரு ஐடியா கூட இல்லை. பட்டு போர்ட் ஹவுஸ் மட்டும் இருக்கும்னு கண்டிப்பாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். எந்த ஹில் சைட் போனாலும் ஏற்காடு மட்டும் சொல்ல, கொடைக்கானல், ஊட்டி எங்கே போனாலும் போட்டிங் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நாங்கள் போட்டிங்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஹனிமூன் ட்ரிப் அப்போ தான் நாங்கள் போனோம். சரி போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணோம். ஏற்காட்டில் மோஸ்ட்லி நேச்சர் தான். நேச்சர் லவர் கண்டிப்பாக இங்கே வரலாம். நாங்கள் ஃபேமிலியாக ரோபோட் எடுத்துக்கிட்டோம். அண்ட் பசங்களெல்லாம் பிள்ளைங்களுக்கும் சரி பெடல் போட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு வாட்டி டைம் கல்யாண புதுசில் நாங்கள் பண்ணியிருக்கோம் பெடல் போட்டு. ரொம்ப கால் வலிக்கும். அப்போல்லாம் ரொம்ப யங் ஏஜ், அதனால் அவ்வளோ தெரியாது. இப்போ உமரும் இருக்கனால நாங்கள் சரி ஒரு சேஃப்டி பர்பஸ்னால நாங்கள் இந்த இது ரோபோட் எடுத்துக்கிட்டோம். சொன்ன மாதிரி தான் எல்லா பசங்களுக்கும் சரி கால் வலி எடுத்துக்கிச்சு. ரொம்ப டயர்டாகவும் ஆகிட்டாங்க, பசியும் எடுத்துருச்சு. அதனால் இந்த போட்டிங் ஹவுஸ் வெளியே வந்தோடனே இந்த வேர்க்கடலை வச்சுருந்தாங்க அண்ட் கார்னை வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் சம் ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தாங்க அண்ட் டாய்ஸும் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க சும்மா விடுவாங்களா, டாய்ஸ் வேணும் அடம் பிடிச்சாங்க. ஏற்காடு வந்தாலே ஏற்காட்டுன்னு இல்லை, கொடைக்கானல் எந்த ஹில்ஸ் போனாலே ஃப்ரெஷ்ஷான கார்னு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். அண்ட் இங்கே நாங்கள் ரோஸ்டட் கார்ன் வாங்கினோம். இங்கே அந்த காலத்து ஸ்டைல் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் நிறையா இடத்துல அடுப்பு மாதிரி வச்சுட்டாங்க. அடுப்புனா கேஸ் அடுப்பு இல்லைன்னா
ஏதாவது ஒரு ஃபேன் போட்டு ஒரு அடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. இது அந்த காலத்து ஸ்டைல் மாதிரியே இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு பீகோ பார்க் வந்திருக்கோம். ஒன் ஆஃப் பெஸ்ட் லொக்கேஷன் சொல்லலாம். பீகோ பார்க் ஆக்சுவலி ஒரு பேர்ட் பார்க் தான் சொன்னாங்க. பட் ஆல் கைண்ட் ஆஃப் அனிமல் இருக்குது. ஐ மீன் நாட் அ வெரி வைல்டு அனிமல், ஃபார்மிங் அனிமல் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஈமோ, சிக்கன் அண்ட் வெரைட்டி ஆஃப் சிக்கன் ப்ரீட் வச்சுருக்காங்க. இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ரீட் இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன். எங்கே ஒரிஜின் அண்ட் மேல் ஃபீமேல் எவ்வளோ வெயிட்டு அண்ட் ஆனுவலி ஐ மீன் இயர்லி எவ்வளோ எக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஆமா, கோழின்னு சொல்ல மாட்டாங்க. இது பாத்தியா? இல்ல, நல்லா இருக்கு, அழகா இருக்கு கலரு. கோழியா இது? இது பீகாக் மாதிரி இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி வச்சுருக்காங்க. வால் பெருசாக ஒரு பையன் போயிட்டு. இந்த வீடியோ பார்த்து மேக்ஸிமம் நான் அவ்வளோ வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் நேச்சர் சவுண்ட். நாங்கள் நேச்சுரலாகவே நிறையா எடுத்துருக்கோம். ஸோ நேச்சுரலாகவே விட்டோம் இந்த வாய்ஸ் ஓவர் அவ்வளோ கொடுக்காம. ஸோ இந்த பீகோ பார்க்கில் அனிமல்லாம் ஃபார்மிங் அனிமல் அண்ட் ஃப்ரெண்ட்லி அனிமல். இங்கே பாருங்கள், டர்க்கியே ஃப்ரீயாக விட்ருக்காங்க. அவ்வளோ ரொம்ப கூண்டில் வச்சுலாம் அடைக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக விட்ருவாங்க. கிட்ஸுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே உள்ள கேஜ் உள்ளனா சம் டாக்ஸ், பட் திஸ் இஸ் ஆல் ஃப்ரெண்ட்லி டாக் தான். அவங்க இருக்கிற கேஜில் பீப்புள் விடுவாங்க, பட் நாட் மோர் தென் 5 பீப்புள் விடுறாங்க. சரி, நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கடைசியாக போகலான்னு நினச்சோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேர்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இங்கே அழகான லவ் பேர்டு வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது கேஜுக்குள்ளேயே. அடுத்தது நம்ம கேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுலேயே 3 செக்ஷன் பிரித்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஹார்ம்லெஸ் பேர்டு மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எல்லாம் பேர்டு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. வரியா வரலையோ? கிரீன் கலர் தான் இருக்கா உங்களுக்கு? அங்கேயே நிறைய பேர் ஸ்டாஃப் இருப்பாங்க. நமக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி பேர்ட்க்கு என்ன பண்ணக்கூடாது அண்ட் என்ன கொண்டு வரலாம், பேக்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜிப் போட்டு அண்ட் பட்டன் போட்டு ஷர்ட்டு அதெல்லாம் போடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கல் போட்டு ஷாலு அண்ட் தோடு பெரிய மாதிரி கூட போடக்கூடாது. செயின் எது அசசரிஸ் கூட போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்தது 2வது கேஜ். 2வது கேஜில் இந்த வைல்டு பேரட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே ஃபுட்டு கொடுக்கலாம், தூக்கிக்கலாம். ஐ மீன் வந்தால் தூக்கிக்கலாம். ஃபுட்டுன்னா லைக் சன்ஃப்ளவர் சீட், கார்ன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம கையில் வச்சு அதே தன்னால் வந்துடும். நல்லா சாப்பிடுது. இப்போ 3rd கேஜுக்கு வந்திருக்கேன். 3rd கேஜில் ஹார்ன்பில் அண்ட் சில ஸ்மால் பேர்ட், பட் என்ன ப்ரீடு தெரியல. எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஃபயர் ப்ரீடு டைப் மாதிரி சொல்கிறாங்க. இந்த பட்டனே செய்யுது. இது ஃபயர் பாருங்க. அங்கே ஃபார்ம் இருந்தால் கண்டிப்பாக கோட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே அழகான க்யூட்டான கோட்ஸ்லாம் இருக்குது. நம்ம கோட்ஸோட ப்ளே பண்ணலாமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அங்கேயே ஒரு குட்டி கோட்ஸ் இருக்குது, அதை நாங்கள் தூக்கிக்கலாம். அது ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அவங்க சொல்லவே இல்லை. அண்ட் அங்கே சம் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஐ மீன் அதுலேயே ஒரு பாஸ்கெட்லேயே ஒரு பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அது கோட்ஸுக்கு, ஈமோவுக்கு அண்ட் அங்கே ஓஸ்ட்ரிச் இருக்கும், அங்கேயும் கொடுக்கறதுக்கு வச்சுருப்பாங்க. ஹாய் ஹாய் நானே தொடு உமர், தொடு ஆட்டை தொடு.
இந்த ஆட்டை தொடுற சின்ன ஆடு தொடு வா. சாப்பிட்டுச்சு. எது கடிச்சிச்சு ஆஸ்தி இங்க வாமா. நீ வந்தா நீ இங்கே சம் breed ஆஃப் ரேபிட்ஸ் கூட இருக்குது. ஒரு 4-5 breeds இருக்குது. அங்க போய் கொடு, ஆட்டுக்கு போய் கொடு. நல்லா புசு புசுன்னு இருக்கு. சீனி பிக். பிக்கா இருக்கு. பிக்கெல்லாம் இல்லை, அந்த ரேபிட்டில் விட இன்னொன்று சின்னது. கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே பப்பீஸ்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அப்படியே பிடிக்கலான்னு இருந்தேன், பட்டு நான் உள்ளே போகல. ஆனால் மரியம் உமர்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க பப்பீஸ்லாம் தொட்டு பார்க்கணுன்னு. அவங்க தொட்டதே இல்லை. சரி கிட்ஸ் ஆசைப்பட்டாங்க, சரி வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நாங்களும் விட்டோம். பட் ஃபன்னியஸ்ட் சீன்னா இப்போ தான் நாங்கள் வயிறு வலிக்க சிரித்தோம். ஏய் போடா நில்றா. ஏய் உமர் உட்காரு, ஒண்ணு பண்ண பப்பி கடிக்காதடா. ஓடாத மரியா, ஓடாத. ஐயோ கண்ணு வேற மாதிரி இல்ல, நார்மலா சரி பிள்ளைங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க ஸ்டாஃபும் அண்ட் எங்கள் ஹஸ்பண்டும் உள்ளே போய் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க பிள்ளைங்கள. எல்லா டாக்ஸும் இங்கே உள்ள பப்பீஸ்லாம் ஃப்ரெண்ட்லி பப்பீஸ் தான், கடிக்காது, ஒன்றும் பண்ணாது. அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக விளாட்றாங்கன்னு நினச்சிட்ருக்கு. இங்கே இன்னொன்று கேஜில், நான் காமிச்ச கேஜில் தான் இந்த பெரிய கொஞ்சம் ஹஸ்கி டாக் அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. கை விடுறாங்க, உட்காந்துக்கிறாங்க, நல்லா விளாட்றாங்க. பிள்ளைங்க அந்த சின்ன பப்பீஸ்க்கு ரொம்ப பயப்படுறாங்க, இந்த பப்பீஸ்க்கு ரொம்ப பயப்படவே இல்லை.